இல்வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமது என்று திருக்குறள் சொல்கிறது. இல்லற வாழ்க்கை, நல்லறம் கலந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை. அது எப்படி அமைய வேண்டும் என்றால், பண்பும் பயனும் உடைத்ததாக அந்த வாழ்க்கை பண்பினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அது பயன் தருவதாகவும் அந்த குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இல்லற வாழ்க்கை. இல் அற வாழ்க்கை, அங்கே இல்லறம் அறமும் கலந்திருக்கிறது. புத்தம் தரணம் சச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இதைத்தான் புத்த மதம் சொல்கிறது. கொள்கைகள்தான். புத்தம் சரணம் கச்சாமி, புத்த மத கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரணம் என்றால் ஏற்றுக்கொள்கிறேன். தம்மம் சரணம் கச்சாமி, இங்கே தம்மம் என்பது தர்மம் தான். தர்ம வாழ்க்கையைத்தான் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். சங்கம் சரணம் கச்சாமி, தனிமரம் தோப்பாகாது. சங்கம் என்றாலே அங்கே பலர் கூர்ந்து சேர்ந்து இருப்பதுதான். அதனால்தான் சங்கம் சரணம் கச்சாமி. இல்வாழ்க்கையிலே நம்முடன் பலர் இணைந்திருப்பார்கள், சேர்ந்திருப்பார்கள். அவர்களோடு நாம் பயணிக்கும் பொழுது நல்லறத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. எனவே நண்பர்களே, இது காலை பதிவாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதை ஏற்பதும் அல்லது மகிழ்வதும் அல்லது இகழ்வதும் உங்களுக்கே என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. அதை நல்லதாக மாற்றுவது நம் கையில் இருக்கிறது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தான். அதற்காகத்தான் இந்த காலை பதிவே.